3 முறை எதிர்க்கட்சியிலிருந்து முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் திமுகல போய் சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரியும் வேற நீ கிரியேட் பண்ணியிருக்கிறார். இதை விட கேவலமாக தமிழ்நாடு அரசியல் போகும். புதிய புதிய சிகரங்களை தமிழ்நாடு அரசியல் கீழ்நோக்கி போய் சாதிக்கும். அதற்கு இது ஒரு உதாரணம். 3 முறை அதிமுகவில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பரம எதிரியான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதலமைச்சராக இருந்த ஒருவர் எதை எதிர்பார்த்து திமுகவில் சேர்ந்தார் என்று எனக்கு புரியவில்லை. இனிமேல் அவர் அடைவதற்கு எந்த சிகரங்கள் இருக்கின்றன என்றும் புரியவில்லை. 20 வருஷம் ஸ்டாலின் முதலமைச்சராவதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பே முதலமைச்சரானவர் ஓபிஎஸ். 2 முறை ஜெயலலிதா பதவி இழந்தபோது முதலமைச்சரானவர். கடைசியாக ஜெயலலிதா இறந்த பிறகு முதலமைச்சரானவர். 14 ஆண்டு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சராக இருந்தது. 1.25 ஆண்டுகளுக்கு மேலாக 14 16 மாதங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இது தமிழக அரசியலின் மற்றும் ஒரு அவலம். அதிமுகன்ற கட்சியோட ஜனனமே திமுக எதிர்ப்பு. அதில் முதலமைச்சராக இருந்த ஒருவர் 3 முறை, ஒரு முறை அல்ல 2 முறை இல்லை 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் இன்று திமுகவில் சேர்ந்திருக்கிறார். எந்த கொள்கை கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு சேர்ந்தார்? எந்த கொள்கை கோட்பாடுகளால் அவர் இங்கே வந்து இருக்க முடியவில்லை? அதெல்லாம் எதுவுமே இல்லை. தனிமனித ஆசாபாசங்கள், தனிமனித வெறுப்பு வெறுப்புகள். இது அவரை அங்கே உந்தி தள்ளுகிறது. ஒன்று, இது ஓபிஎஸ்ஸின் வீழ்ச்சி என்பதை விட இது திமுகவின் வீழ்ச்சி. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஒப்பாரும் மிக்காரில்லாத ஆட்சியை கொடுப்பதாக அனைத்தினமும் சொல்லிக் கொள்ளக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய முதலமைச்சர் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் திமுக தலைவர்களும் உண்மையிலேயே மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். 3 முறை அதிமுகவில் உங்களுடைய பரம எதிரியான அதிமுகவில் முதலமைச்சராக இருந்த ஒருவர் இன்றைக்கு எந்த கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறார்? அதிமுகவில் அவர் முழுவதுமாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். தான் அதிமுக மீட்பு குழுன்னு ஒன்று நடத்தினார். சட்ட போராட்டத்தை நடத்தினார். அரசியல் போராட்டத்தை நடத்தவே இல்லை. சட்ட போராட்டத்திலையும் தோத்தார், கடைசியில் அரசியல் போராட்டத்திலையும் தோத்தார். இன்றைக்கி மிகப்பெரிய கூட்டணியை ஸ்டாலின் அமைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஒப்பாரும் மிக்காரில்லாத ஆட்சியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். மகளிருக்கான மிகப்பெரிய நலத்திட்டங்களை அமல்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள்.